உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 கிரகங்களினுடைய சேர்க்கை 4ஆம் பாவத்தில் அமையக்கூடிய இந்த சூழல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் அந்த குரு பகவான் தான் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் குரு பகவான் வீட்டில் இருக்கார். அப்போது பரிமாற்ற யோகம். இதில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார் இந்த 4ஆம் பாவத்தில். இவர் ஒருத்தர் வாகனம் வாங்கணும், வாகனக்காரகன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வண்டி வாங்கணுன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த வண்டி வாகனங்களை வாங்கி திருப்தி அடைய முடியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு கூட சுக்கிரன் பலமாக இருந்தால் தான் அவங்க அந்த இலக்கை அடைய முடியும். அதுலேயும் 4ஆம் பாவத்திலே அவர் உட்காந்தா அந்த 4ஆம் இடமும் அதை சார்ந்தது தானே. அதுலேயும் மண், மனை, பூமி, சொத்துக்கள் சார்ந்த இடம். அப்போது இந்த இடத்துல யோக கிரகங்கள்ன்றது சனி, ராகு, சுக்கிரன் 3 கிரகங்கள் இணைந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே, வேறு எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இந்த 3 கிரகங்கள் இருந்துட்டாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம், சாதிக்க பிறந்த ஜாதகம்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அமைவு உங்களுக்கு இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அந்த 4ஆம் பாவத்திற்குரிய மேன்மைகள் டாப் லெவலில் வேலை செய்யும். அடுத்தது லாபஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா, அப்போ லாப சம்மந்தப்பட்ட இடம், இந்த இடம் ஹை கிளாஸாக வேலை செய்யும். அப்புறம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஃபுல் பவர் கிடைக்கும். அப்போது இந்த கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாம் எங்கே விழுதுன்னு பாருங்கள். டைரெக்டாக 180 டிகிரியில் 10ஆம் வீட்டில் விழுது. 10ஆம் வீடு உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடம். அப்போது இந்த இடம் எல்லாமே டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இதில் முதல்ல ஒர்க் அவுட் ஆகிறதே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைவுகள் இந்த 4ஆம் பாவத்திற்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே டாப் லெவலில் வேலை செய்யுது. அது எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 51 நாட்கள். இந்த காலகட்டங்களில் பூமி, வீடு வாங்கக்கூடிய யோகம், கட்டக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். அந்த பூமி சார்ந்த ரீதியில் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டு விற்க முடியல, விற்றா மொத்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், இதனால் நான் செட்டில்ட் ஆகிடுவேன் நினச்சிங்கனாலும் உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும். அதுலேயும் இந்த 4ஆம் பாவம்ன்றது தாய், அம்மாவுக்கு ரொம்ப பாதிப்புகளோ ஆரோக்கிய பாதிப்புகளோ இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு நேரம். தாய் வழி உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். அதுலேயும் அதன் வழியாக அந்த தாய் வழியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். இதில் இந்த 4ஆம் பாவம் அடுத்தது எதை குறிக்கும்னா வண்டி வாகனங்களை குறிக்கும். கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது குகுந்த ஒரு நேரம். இது குரு பகவான் வீடுன்றதுனால தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம், எதையாவது ஒன்று நம்மளுடைய அளவுக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சி ஆசையாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலைகள் உருவாகும். அப்போது இதை சார்ந்த விஷயங்கள் ஒரு புறம் கை கொடுக்கும். அந்தஸ்து, மரியாதை, கௌரவத்திற்குரிய இடமும் அதுதான். ஆரோக்கியத்தை சார்ந்த இடமும் அதுதான். அப்போ இந்த இடம் பலம் பெறும். இதனால் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. குறிப்பாக சொல்லணும், உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவானுடைய பலமும் உங்களுக்கு இந்த இடத்துல உருவாகிடும் பரிமாற்ற யோகத்தினால. அப்போது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வளர்ச்சிக்குரிய பாதையை நோக்கி செயல்படும், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதில் லாபஸ்தானம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். 10ஆம் பாவத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்களால் தொழிலில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் சந்தித்த இழப்புகள், நஷ்டங்களை சரி செய்து மீண்டும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு நடந்த இந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய கிளைண்ட் ரீதியில் முன்ன மாதிரியான ஒரு மேன்மை இல்லையென்ற ஒரு வருத்தமும் சரி, குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. வேலையில் இருந்த இடைஞ்சல்கள் நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் கடந்த காலகட்டங்களில்
6ஆம் வீட்டில் இருந்த குருவால் தேவையில்லாத எதிர்ப்பு சத்துருக்களால் வேலையே பறி கொடுத்துட்டு நின்னவங்க இருப்பீங்க. மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல உருவாகும். வேலையே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கும் மூவ் பண்ணுங்கள், 100% வேலை கிடைக்க போகுது. இதில் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், ஒரு நல்ல ஒரு நேம், பேர் புகழை உண்டாக்கிடுவீங்க. ப்ரமோஷன் மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு அற்புதமான ஒரு சில லிங்க் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது. இதுலேயும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கும். கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பார்த்து மற்றவங்களுடைய பேச்சை நம்பி இறங்கி செய்த திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளில் சந்திச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஒருத்தரை நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், நம்மளால் யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்ட்டு கொடுத்த வாக்குக்காக சில நல்ல விஷயங்கள் செய்தீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க. யாருக்காக இதெல்லாம் செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு அப்படியே எதிர்முனையில் நின்று உங்களை ஈட்டியில் குத்துற மாதிரியான ஒரு சூழல் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வர இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்குமா, வழிகள் உண்டாக முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. கவலைகள் வேண்டியது இல்லை. முயற்சிகளை மட்டும் பலப்படுத்தினால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உருவாக்கிடுவீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில நம்பி கொடுத்த பணமும் சரி, சில நம்பிக்கை துரோகங்களால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அதற்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும், ஒரு நல்ல வழி பிறக்கும். வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அங்கீகாரங்கள் கிடைச்சிடும், ஒரு நல்ல மேன்மைகள் கிடைச்சிடும். இதே இடத்துலையே நான் ஒரு க்ரீன் கார்டு வாங்கி நல்ல செட்டில்ட் ஆகணும்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாமே யோசித்தவங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகள் பிறக்கும். அதே மாதிரி லைஃப்பில் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும். பிடிச்ச வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அமைஞ்சால் பரவாயில்லை, இந்த மணமகன் நமக்கு திருமணம் ஆனால் பரவாயில்லை, இந்த மணமகளாக இருந்தால் பரவாயில்லை, இந்த பொண்ணு நமக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் பரவாயில்லைன்ட்டு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்த கனவு நினைவாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். எந்த ஒரு விஷயமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை கிட்ட பகிர்ந்து ஒரு முடிவெடுங்க, அது உங்களுக்குரியதாக இருக்கும், நல்ல மேன்மைகள் அளிக்கும். ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒரு புறம் உங்களுக்கு ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அந்த ராகு பகவான் இருக்கிற இடம் கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்கள் 4ஆம் பாவத்தில் இருப்பார். அதே சமயம் குரு 6ல் இருக்கார். எப்படி இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது நாம் எடுக்கிற முடிவுகள், சில விஷயங்களை நாம் பகிர்ந்து எடுக்கிறது அது ரொம்ப நல்லது. உங்களை பெற்றோர்களிடம் கலந்து உரையாடி எதையும் செயல்படுத்தினால் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்க மாட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல் மட்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு லெவலில் ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிடலாம் நினச்சிங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. மூவ் பண்ணுங்கள், கவலைகள் வேண்டாம். வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிடும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும். 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். நம்பி கொடுத்ததும் சரி, இது வரலன்னா நான் லைஃபே அவ்வளோதான்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளில், சில மன உளைச்சலில் இருக்கிறவங்க இருப்பீங்க. தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக அது உங்களை அடையும். ஆரோக்கிய ரீதியில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும். உங்களை பெற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும். கடந்த காலகட்டங்களில் அவங்க புரிஞ்சிக்கலன்ற வேதனை, மன அழுத்தம், ரொம்ப ஆதங்கமான ஒரு நிலைகள் எல்லாமே உருவாக்கியிருக்கும். அதே போல் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எத்தனை கொண்டு உள்ளதுன்றது பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அது அப்பில் இருந்தால் இன்னும் அப்பில் வேலை செய்யும். அது டவுன் ஆச்சுன்னா இது டோட்டலாக டவுன் ஆகிடும். அதனால் அதை நம்பி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறதுன்றது
அது ஜாதகத்தை பொறுத்தே முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து குரு பெயர்ச்சி, இப்போ வரக்கூடிய சனி பயிற்சியெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை குறிக்கும். அதை எப்படி என்ன ஏதுன்றது அடுத்த காணொளிகளில் அந்த சனி பயிற்சி பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையில் நிற்கிறீங்க. அதற்குரிய முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.